எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? Facebook, Amazon, Netflix எப்படி இவ்வளோ டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் டேட்டாவை யூஸ் பண்ணி அவங்க பிஸ்னஸை பெருக்கிக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த ரா டேட்டாவிலேருந்து இன்சைட்ஸ் எடுக்கிறதா ரொம்ப கஷ்டம். அந்த வித்தை உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுமா? வெல்கம் டு டேட்டா ஏ எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டூல் டேட்டாபிரிக்ஸ். இந்த டேட்டாபிரிக்ஸ் ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏஐ டேட்டா பிளாட்ஃபார்ம். இது ஒரு யூனிஃபைட் டேட்டா பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கு. இதன் மூலிமா மேசிவ் பிக் டேட்டாவை வச்சு நம்மளுக்கு தேவையான பிஸ்னஸ் இன்சைட்ஸை சுலபமாக கற்றுக்கலாம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டேட்டாபிரிக்ஸ்னால் என்ன, அந்த கம்பெனி என்ன, அந்த பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்குது, அவங்களோட மார்க்கெட் பொசிஷன் என்ன, காம்படிட்டர்லாம் யார், அந்த டேட்டாபிரிக்ஸ் டூலை பற்றி சின்ன ஓவர்வியூ, அந்த டேட்டாபிரிக்ஸ் எவல்யூஷன் எப்படி நடந்துச்சு, அந்த லேக்ஹவுஸ் ஆர்கிடெக்சரோட சூட்சமம் என்ன, கோர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டேட்டாபிரிக்ஸ் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டேட்டாபிரிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை உருவாக்குனவர் அலி கோட்ஸி. ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, அலி கோட்ஸி. இவர் தான் இந்த $62 பில்லியன் சாம்ராஜ்யத்தோட அதிபதி. இப்போ இந்த கம்பெனி 40 நாடுகளுக்கு மேலே இருக்குது. கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இதோட க்ரோத் ஆஸ்பெக்ட் எல்லா கம்பெனிலையும் ஏதாவது சொல்லுவாங்க. க்ரோத் ஆஸ்பெக்ட் எவ்வளோ அப்படின்னா 50% இதோட க்ரோத் ரேஷியோ. லாஸ்ட் இயர் இதோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 பில்லியன் அந்த மாதிரி இருந்தது. இப்போ 62 பில்லியன்னு சொல்கிறாங்க. ரைஸ்டு ஃபண்டிங் அபவுட் 10 பில்லியன் ஃபண்டிங் ஆல்ரெடி ரைஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 2017 2025 வரைக்கும் ஒரு சின்ன குறுகிய காலத்தில் இந்த கம்பெனி இவ்வளோ பெரிய ஒரு ஜைஜாண்டிக் கம்பெனியாக உருவாக காரணமே இவங்க அந்த பிக் டேட்டாவோட வளர்ச்சியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எப்பவுமே ஒரு டேட்டா ரொம்ப அதிக அளவில் வந்துச்சுனாவே ரொம்ப ஒரு கிளம்ஸியாக இருக்கும். அதை வச்சு ஒரு இன்சைட்ஸ் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். இப்போ டேட்டாலேருந்து இன்சைட்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த கம்ப்யூட் பவர் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அதை ரொம்ப சுலபமாக ஈஸியாக பண்ணது இந்த டேட்டாபிரிக்ஸோட ஒரு சாதனைக்கு காரணம். ஏன்னா அவங்க எப்படி இந்த பிக் டேட்டாவுக்கு ஒரு டேட்டா பிளாட்ஃபார்ம் கொடுக்கறது அந்த ஆங்கிளில் கொண்டு போனாங்க. மோரோவர் தே பார்ட்னர் வித் கீ பார்ட்னர்ஸ் லைக் அசூர் டேட்டாபிரிக்ஸ். ஸோ அவங்க அசூரோட டைப் பண்ணிட்டாங்க. ஸோ நேட்டிவாக அசூர், கூகுள், AWS அவங்க கூட பார்ட்னர் வைக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய கம்ப்யூட் கிளஸ்டர்ஸை எப்படி ஈஸியான முறையில் டேட்டாபிரிக்ஸோட பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி இந்த பிக் டேட்டாவை இன்சைட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆங்கிளில் இவங்க முயற்சி செஞ்சாங்க. டேட்டாபிரிக்ஸ் யூனிஃபைடு டேட்டா அண்ட் ஏஐ பிளாட்ஃபார்மில் அவங்க தான் கிங்கு. யூனிஃபைடு டேட்டா அண்ட் ஏஐ. ஸோ டேட்டா அண்ட் ஏஐ எக்ஸ்பிரஸ் டேட்டாபிரிக்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷப்படுறோம். இவங்க மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டாக க்ரோயிங் சாஃப்ட்வேர் கம்பெனி அந்த ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பார்த்துக்க முடியாது. 60% ஆஃப் த Fortune 500 கம்பெனிஸ் தே யூஸ் த டேட்டாபிரிக்ஸ். இவங்களோட காம்படிட்டரை நான் கார்ட்னர் வச்சு உங்களுக்கு விளக்குறேன். இது கார்ட்னரோட கோட். ஸோ கார்ட்னரோட மேஜிக் குவாட்ரண்ட் அப்படிம்பாங்க. அவங்க மேஜிக் குவாட்ரண்ட்னா லீடர்ஸ் யார், அதில் சேலஞ்சர்ஸ் யார், முக்கியமாக விஷனரிஸ் யார், நீஷ் பிளேயர் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 குவாட்ரண்ட் வச்சுருப்பாங்க. டாப் மோஸ்ட் லீடர் ஹியர். இவங்களோட காம்படிட்டராக நான் பார்க்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோசாஃப்டோட கூகுள் இருக்குது, அமேசான் வெப் சர்வீஸ் இருக்குது, ஸ்னோஃப்ளேக் இருக்குது, க்ளவுடா H2O, அலிபாபா க்ளவுட். ஸோ யார் இருந்தாலுமே டேட்டாபிரிக்ஸ் இஸ் அ லீடர் இன் திஸ் மேஜிக்ஸ் அ லீடர் ஹவுஸ் பிளாட்ஃபார்மில் இருக்குது. யூனிஃபைட் பிளாட்ஃபார்ம் அப்போஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு நான் பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோஃப்ளேக். அவங்க எங்கெங்கெல்லாம் டேட்டாபிரிக்ஸ் சொல்கிறோமோ கூடவே சொல்லக்கூடிய ஆட்கள் ஸ்னோஃப்ளேக். இவங்களும் மல்டி கிளவுட் அது மாதிரி இருப்பாங்க. இப்போ கோ டீட்டெயில் அபவுட் வாட் இஸ் ஸ்னோஃப்ளேக், எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அப்கமிங் டேஸில் பார்க்கலாம். அமேசானோட சேஜ் மேக்கர், பிக்வெரி, கூகுளோட பிக்வெரி, மைக்ரோசாஃப்டோட அசூர் சினாப்ஸ். இப்போ மைக்ரோசாஃப்ட் இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட ஃபேப்ரிக் ஒரு கண்டென்ட்டாக எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. இப்படி another 2-3 இயர்ஸில் ஃபேப்ரிக்கே கொஞ்சம் காம்படிட்டராக ஒரு லீடர் போர்டில் ஒரு காம்படிஷன் கொடுக்குன்னு எதிர்பார்க்குறேன். பலாந்தேர் அவங்க ரொம்ப காலமாக இருக்காங்க. ஸ்டடி க்ரோத். அதாவது டேட்டாபிரிக்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரே இடத்துல
டேட்டா இன்ஜினியரிங் ஒர்க்கும் பண்ணிக்கலாம், டேட்டா சயின்ஸ் வேலையும் பண்ணிக்கலாம், அனாலிட்டிக்ஸ் வேலையும் பண்ணிக்கலாம், விஷுவலைசேஷனும் பண்ணிக்கலாம். எல்லா விதமான அமைப்பும் ஒரே டூலில் யூனிஃபைடு ஓப்பன் அனாலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் டேட்டாபிரிக்ஸ் யூனிஃபைடு ஓப்பன் அனாலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம். இப்போ இது இதில் ஓப்பன் டேட்டா ஸ்டோரேஜ் அப்படிங்க, அது என்னப்போ ஓப்பன் டேட்டா ஸ்டோரேஜ்னு, நீங்கள் எந்த க்ளவுடு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த க்ளவுட்லேயே அசூரா இருக்கலாம், ஏடபிள்யூஎஸ் இருக்கலாம், இல்லை ஜிசிபி இருக்கலாம், இந்த 3 க்ளவுட்லேயும் டேட்டா அங்கேயே தான் இருக்கும். யூ நோ நீட் டு மூவ் த டேட்டா இன்டு டேட்டாபிரிக்ஸ். டேட்டா எங்கே S3 லோட் பண்ணுறீங்களா, இல்லை ஏடிஎல்எஸில் லோட் பண்ணுறீங்களா, எங்கே நீங்கள் லோட் பண்ணாலும் பக்கெட்டில் லோட் பண்ணாலும் அந்த இடத்துலையே டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவை ஒரு யூனிட்டி கேட்லாக் போட்டுட்டு எப்படி ஆக்சஸ் பண்ணுறோமோ அந்த மெத்தடில் we can better manage the data assets. ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்தால் சூப்பர், ஈஸியாக பண்ணிடலாம். செமி ஸ்ட்ரக்சர்னால் பரவாயில்லைங்க, நிறையா மெத்தட் இருக்குது, அதுலேயும் பண்ணிடலாம். அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா இட்ஸ் எவால்விங், பட் ஸ்டில் வி லோட் த டேட்டா அண்ட் வி டூ லாட் ஆஃப் ஏஎம்எல் ஆக்டிவிட்டீஸ் ஆன் அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா. ஸ்ட்ரீமிங் டேட்டா ஐஓடி டிவைசஸ்க்கு எக்கச்சக்கமான மெத்தட்ஸ் இருக்குது. வி கேன் ஈஸிலி லோட் ஓப்பன் அப் ரியல் டைம் டெல்டா லைட் டேபிள் க்ரியேட் பண்ணி ஆஸ் அண்ட் வென் த டேட்டா லோடட் சோர்ஸ் டார்கெட் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ டேட்டா இன்ஜினியரிங்கில் ETL, ELT பைப்லைன் டெவலப்மெண்ட் பண்ணலாம். டெல்டா லீவ் ஃபார் ரிலையபிள் டேட்டா ஸ்டோரேஜ், ஏன்னா எல்லா டேட்டாவும் டெல்டா லைட் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஆட்டோ ஸ்கேலிங் கம்ப்யூட் கிளஸ்டர். ஸோ இவ்வளோ டேட்டா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் மட்டும்தான் இதில் வந்து அன்லிமிட்டட் டேட்டா, அதே டேட்டா தான் டேட்டா பேஸ்க்கும் தனியாக ஒரு ஸ்டோரேஜ் லிமிட்டேஷன் கிடையாது. அதனால் அன்லிமிட்டட் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஆட்டோ ஸ்கேலிங் கம்ப்யூட் கிளஸ்டர், கம்ப்யூட் கிளஸ்டர்ஸ் எல்லாமே ஆட்டோ ஸ்கேல் பண்ணிக்கலாம். கொலாபரேட்டிவ் நோட் புக்ஸ், பைத்தான், ஆர், ஸ்காலா, சீக்வல் எந்த நம்ம பண்ணிக்கலாம். எம்எல் ஃப்ளோ, எம்எல் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருந்தேன். இதில் தான் வந்து எம்எல் ஃப்ளோக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் வச்சு வருமாதிரி சொல்லப்போனால் டேட்டா சயின்ஸ் எம்எல்க்கு டேட்டாபிரிக்ஸ் தாண்டி ஒரு பெட்டரான ஒரு டூல் நான் பார்த்துல. ஃபீச்சர் ஸ்டோர் ஃபார் எம்எல், ஃபீச்சர் மேனேஜ்மெண்ட், மாடல் சர்விங்காக இருக்கும், மாடல் டிப்ளாய்மெண்ட், அனலிட்டிக்ஸ் அண்ட் BI, SQL அனலிட்டிக்ஸ், ரியல் டைம் ஸ்ட்ரீமிங் அனலிட்டிக்ஸ், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் இன்டெகிரேஷன், இன்டெகிரேட்டட் விசுவலைசேஷன். மொத்தம் டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ், எம்எல் அண்ட் அனலிட்டிக்ஸ் அண்ட் BI இந்த 3 வேலையும் ஒரே இன்டெலிஜென்ட் பிளாட்ஃபார்மில் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் டேட்டாபிரிக்ஸ். எவல்யூஷன் ஆஃப் லியோக்கோஸ், முதல்ல டேட்டா கான்செப்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, அது எப்படி எவால்வ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பண்ண சீக்வல் வேர்ஹவுஸில் எப்படி ஆரம்பிச்சதுன்னா டேட்டா வேர்ஹவுஸ் அப்படி சீக்வல் வேர்ஹவுஸ், அசூர் சீக்வல் வேர்ஹவுஸ் ஆகட்டும், இல்லை DB2, ஆராக்கிள், டெரடேட்டா எல்லாமே BI ரிப்போர்ட்டுக்கு யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டேட்டா வரும், அது ETL டூல் வச்சுருப்பாங்க. பீட் இன்ஃபர்மேட்டிக்கா, டேலர், யூனிக் ஸ்கிரிப்ட்ஸாக இருக்கலாம், வேரியஸ் அதர் ETL டூல்ஸை வச்சுட்டு இந்த டேட்டா வர ஆப்ரேஷனல் டேட்டா, எக்ஸ்டர்னல் டேட்டா இது எல்லாமே லேட் 80ஸ்லேருந்து ஐ திங்க் 2010 வரைக்குமே மெனி பீப்புள் ஆர் யூஸிங் திஸ் டேட்டா வேர்ஹவுஸ் கான்செப்ட் தான். ஒரு டேட்டா இருக்கும், அது வேர்ஹவுஸில் ஸ்டோர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அது தனித்தனியாக டேட்டா மார்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. டொமைன் ஓரியன்டாக டேட்டா மார்ட்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு BI அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு சைடு நடந்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு பிக் டேட்டாவோட ஆதிக்கம் அதிகமாச்சு. டேட்டாவோட சைஸ் ரொம்ப அதிகம் வந்துச்சு. டேட்டா வர எனக்கு ஈக்கில் பண்ணுற டைம் இல்லைங்க. டேட்டா நிறையா வந்துகிட்டே இருக்குது. பேட்ச் வைஸில் ரன் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா டெல்லரோட சிஸ்டம் OLTP சிஸ்டத்தில் ரெகுலரான பிஸ்னஸ் டேஸில் அவங்க டேட்டா லோட் ஆகிட்டே இருக்கும். நைட் என்ன பண்ணுவாங்கன்னா கீ கால்குலேஷன்ஸ் எல்லாமே, இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறது, பெனால்ட்டி கால்குலேட் பண்ணுறது, எல்லா டேட்டாவும் POS விதவிதமான டெல்லரில் பண்ணுறது, மொபைல் டிரான்சாக்ஷன் பண்ணுறது, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறது எல்லாமே கிளப் பண்ணிவிட்டு அதை வந்து UOD சிஸ்டம்ஸ் சொல்லி ரன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ லேக் அப்படிங்கிற ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதாவது டேட்டா ஒரு சைடு நீ லோட் பண்ணிகிட்டே இரு, ஸ்ட்ரக்சர் டேட்டா, செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா, அன்ஸ்ட்ரக்சர். இந்த டேட்டா லேக்கில் இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா வேணுங்கிற டேட்டா மட்டும் நான் எடுத்து மறுபடியும் இதே ETL சிஸ்டத்தை யூஸ் பண்ணி டேட்டா வேர்ஹவுஸ்க்கு அந்தந்த டைம் பீரியட் படி நான் லோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் லேக்கில் வந்து எப்போ பார்த்தாலும் நீங்கள் லோட் பண்ணிக்காதுங்க. அங்கேருந்து நான் ஒரு டைம் பீரியட் நான் வச்சுட்டு நான் லேக்கில் சேம் டேட்டா வேர்ஹவுஸ் நான் லோட் பண்ணிக்கிறேன். இது கிட்டத்தட்ட நியர் ரியல் டைம் கொண்டு வந்தாங்க. மெஷின் லேர்னிங்லாம் யூஸ் ஆச்சு. லேக்கில் இருந்தால் அதெல்லாம்
டேட்டா ப்ரிப்பரேஷன் அண்ட் வேலிடேஷன் பண்ணி மெஷின் லேர்னிங் டூல்ஸ் எல்லாமே வந்து டேட்டா லேக்கிங் கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து அதை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இதுலேருந்து ஒரு சின்ன டேட்டாவை மட்டும்தான், அதாவது டேட்டா லேக்கில் நீங்கள் டேட்டா ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் இதில் ஒரு ETL டூலுங்கிறது வந்து பேக் ஸ்ட்ரீமிங் பண்ணி லோட் பண்ணி அதுலேருந்து வேர்ஹவுஸில் லோட் பண்ணி வேர்ஹவுஸ் தான் பிஐக்கு எனேபிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதை விட சூப்பராக ஒரு கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு லேக் ஹவுஸ் அப்படிங்கிறது. ஸோ லேக் இங்கே இருக்குது, டேட்டா வேர்ஹவுஸ் இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி லேக் ஹவுஸ் அப்படின்னு ஆர்கிடெக்சர் கொண்டு வந்தாங்க. அதாவது நீங்கள் எப்பப்போலாம் டேட்டா ஜென்ரேட் ஆகுதோ அப்பப்போலாம் நீங்கள் டேட்டா லேக்கில் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே டேட்டாவை வித்தவுட் மூவிங் எனி டேட்டா இன்டு அனதர் டூல் அதே இடத்துலேயே நான் கம்ப்யூட் போட்டு இங்கேயே நான் வேணுங்கிற கீ கேபிஐஸோ கீ டேட்டா இன்சைட்ஸோ நான் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் டேட்டா வரவே என்னோட எல்லா ரிப்போர்ட் டேட்டா ஜென்ரேட் பண்ண எங்களால் வந்து இன்சைட்ஸ் கொடுக்க முடியும். அதுக்கு தேவையான எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளஸ்டர்ஸும் எலாஸ்டிக் பவரும் வித்தவுட் இம்பேக்டிங் எனி இம்பாக்ட் த எக்ஸிஸ்டிங் டேட்டா சிஸ்டம். அதுதான் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏன்னா இப்போ வேர்ஹவுஸில் ஒரு டேபிள் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டேபிளில் சப்போஸ் நான் இன்சர்ட் பண்ணுறேன் இல்லை ரீட் பண்ணுறேன் அப்டேட் பண்ணுறேன் டெலீட் பண்ணுறேன்னா இட் கோஸ் ஆன் வெரி லேகிங். இப்போ ஒரு டெலிட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு ரீட் ரெக்கார்ட் வராது. அதுக்கு நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது. ஆனால் இது வந்து சிஸ்டத்தையும் இம்பேக்ட் பண்ணும். இப்போ இதை அவாய்ட் பண்ணுறது தான் நீங்கள் ஒரு சைடு பாட்டுக்கு நீங்கள் லோட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சைடு பாட்டுக்கு நான் வந்து கொடுத்துட்டே இருப்போம். அந்த மைன்யூட் மூமெண்ட்டில் எந்த டேட்டா வந்து கன்ஃபார்ம்டாக இருக்கோ அந்த கன்ஃபார்ம் டேட்டா கன்சம்ஷன் நான் கொடுத்துருவோம் வித்தவுட் மேக்கிங் எனி டவுன் டைம். ஸோ அதுதான் வந்து இங்கே கீ. லேக் ஹவுஸோட சக்ஸஸ் என்ன அப்படின்னா ஆசிட் ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க லேக் ஹவுஸில். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டேட்டா லேக்லேயே ஆசிட் ப்ராப்பர்ட்டி மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா ஆசிட் ப்ராப்பர்ட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் அவன் வேர்ஹவுஸ் வச்சுருந்தான். டேட்டா வேர்ஹவுஸோட கான்செப்டே வந்து ஆசிட் ப்ராப்பர்ட்டி மெயின்டைன் பண்ணுறது தான். அதை அந்த கான்செப்டை டேட்டா லேக் கொண்டு வந்தது தான் லேக் ஹவுஸ் ஆர்கிடெக்சர். இப்போ டேட்டா லேக் ஹவுஸ் ஆர்கிடெக்சர் என்னென்னு புரிஞ்சுருக்காங்க. ஏன்னா மூவிங் ஃபார்வர்டு எல்லாமே லேக் ஹவுஸ் ஆர்கிடெக்சரில் தான் பில்ட் பண்ணுறாங்க. பீட் ஸ்டாஃப் லேக் ஆகட்டும், எமர்ஜிங் டேட்டா டெக்னாலஜி. இப்போ தனியாக ஒரு டூலை போட்டு நம்ம ETL அப்படிங்கிற கான்செப்டே வந்து ELT அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதான ELT அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் லோட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். நீ ஃபஸ்ட்டு டேட்டாவை நீ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே நான் லோட் பண்ணிடுவேன். லோட் பண்ணதான் எனக்கு வேணுமோ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்குவேன். அதுதான் வந்து ELT. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ETL அப்படிங்கிற கான்செப்ட் இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ELT அப்படிங்கிற கான்செப்ட். கோர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் Databricks. ஸோ என்னென்னலாம் இருக்குது ஒரு Databricks அப்படின்னு வந்து டெல்டா லேக். அந்த ஃபார்மேட் ஆஃப் டேட்டா ஸ்டோரேஜ் கால் டெல்டா லேக். நான் சொன்ன மாதிரி வேரியபிலிட்டி, பர்ஃபார்மன்ஸ், ஆசிட் டிரான்சாக்ஷன் இது எல்லாத்துக்கும் பிகைண்டாக இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் டெல்டா லேக் கான்செப்ட் அப்படிம்பாங்க. இப்போ வேரியஸ் லேட்டஸ்ட் டூல்ஸும் டெல்டா லேக் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா டெல்டா லேக் இஸ் நாட் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் Databricks. ஏன்னா ஓப்பன் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களும் டெல்டா லேக் அந்த ஃபார்மேட்டோட வளர்ச்சிக்கு உதவுவாங்க. யூனிட்டி கேட்லாக். எந்த டேட்டா எங்கே லோட் பண்ணினாலும் சரி அது யூனிட்டி கேட்லாக் வச்சுருக்காங்க. யூனிஃபைட் கவர்னன்ஸ் ஃபார் ஆல் டேட்டா அண்ட் ஏஎஸ்எட்ஸ். யார் அதை ஆக்சஸ் பண்ணுறா, ரோ லெவல் செக்யூரிட்டி, லீனியேஜ் எல்லாமே இந்த யூனிட்டி கேட்லாக்னால மோர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் நிறையா பெனிஃபிட் இருக்கோம். Databricks சீக்வல். ஸோ இந்த சீக்வல் கான்செப்டை எவ்ரிபடி இஸ் லவ் ஃபார் சீக்வல் இல்லையா? ஸோ இமீடியட்லி நிறைய யூஸருக்கு நம்ம வெறும் சீக்வல் மட்டும் கொடுக்க வேண்டியது. இல்லை நம்ம கொடி பண்ணணும்னா எல்லாம் நம்ம Databricks சீக்வல் வந்து சர்வஸ் டேட்டா வரும் சார். குயிக்காக ஸ்பின் பண்ணி பிஎன் சீக்வல் அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணிடுது. டேட்டா இன்ஜினியரிங் டூல்ஸ் பைப்லைன் ரன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை லைவ் டேட்டாவை ரன் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு டேட்டா இன்ஜினியரிங் டூல்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மெஷின் லேர்னிங்கில் end-to-end பிளாட்ஃபார்ம் ML லைஃப் சைக்கிள் ஃபுல்லாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லெட் மீ டேக் யூ டு த ஃப்ரண்ட் end. Databricks is offering free edition for anybody to log in. Earlier community edition சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அதே தான் ஃப்ரீ எடிஷன் ஃபார் எவ்ரிபடி. ஃப்ரீ Databricks ஃபார் எவ்ரிபடி. நீங்கள் ட்ரை பண்ணணும்னா ஜஸ்ட் Databricks ஃப்ரீ அப்படின்னு ட்ரை பண்ணி நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிடலாம். ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா ஒர்க் ஸ்பேஸ். இந்த ஒர்க் ஸ்பேஸில் நீங்கள் கேன் கிரியேட் யுவர் ஓன் நோட் புக்ஸ். இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் உங்கள் நோட் புக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். பீட் பைத்தான் ஆர் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ இட் வில் ஸ்பின் அப் யூஸிங்
சர்வலெஸ் கம்ப்யூட் கிளஸ்டர் கனெக்டடாக இருக்குது பார்த்தீங்களா. என்விரான்மெண்டல் 2 இதில் என்ன கனெக்டாக இருக்குது, சர்வலெஸ் கம்ப்யூட் கிளஸ்டர் இருக்குது. வெல்கம் டு டேட்டா எக்ஸ்பிரஸ் உங்களை வரவேற்றுட்டோம். இப்போ எங்கே இருக்குது அந்த கம்ப்யூட்டர் அப்படின்னா இங்கே போய் பார்க்கலாம். ஸோ சர்வலெஸ் ஸ்டார்டர் வேர்ஹவுஸ் இப்போ நான் ஸ்பின் பண்ணியிருக்கோம். 2x ஸ்மால் அவைலபிளாக இருக்குது. வெக்டர் சர்ச் ஆப்ஸு இதில் என்னென்ன ஜாப் நீங்கள் ரன் பண்ணுறீங்க, இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் காமனாக டீமில் யூஸ் பண்ண எல்லாமே நீங்கள் டிப்ளாய் பண்ணிக்கலாம் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே. சீக்வல் எடிட்டர், ஜீனி இதான் ஜெனரேட்டிவ் ஏஐ ஃபீச்சர் யூஸ் பண்ணி நாம் கான்வர்ஸ் பண்ணிக்கலாம். நேச்சுரல் லாங்குவேஜ் இது டேட்டா கூட பேசுனீங்கன்னா அதுவே சீக்வலை கன்வெர்ட் பண்ணி கண்டக்ட் செட் பண்ணி எப்படி டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி உங்களுக்கு தேவையான விதத்தில் அது கொடுத்துடும். இந்த ஜாப் ஓடிச்சு டேட்டா இன்ஜினியரில், இந்த ஜாப் ஓடிச்சு இப்போ ஓடிச்சு இன்ஜெக்ஷன் ஏஎம்எல்ல ப்ளே கிரவுண்ட் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஃபீச்சர்ஸ் மாடல் சர்விங் எல்லா ஃபீச்சரும் இங்கே இருக்குது. ஸோ சீக்வல் டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ் அண்ட் மேனேஜிங் த யூனிட்டி கேட்லாக் அண்ட் வேரியஸ் அதர் கவர்னன்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். சிஸ்டம் டேபிள்ஸில் ட்ரெடிஷ்னல் டூலில் என்ன இருக்கோ அதோட அட்வான்ஸ்மெண்ட்டாக யார் இதை லோட் பண்ணாங்க, ஒரு லீனியேஜ் என்ன, எப்போ சிஸ்டம் ரன் ஆச்சு, யார் டெலிட் பண்ணால், யாருக்கு என்ன ஆக்சஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீட்டாக அட்மின் போர்ட்டலாம் வந்துடும். செட்டிங்கில் போயிட்டீங்கன்னா நீங்கள் அட்மின் பண்ணிக்கலாம். யார் இதை ஆக்சஸ் வச்சுருக்காங்க, எவ்வளோ டெப்ளாய்மெண்ட்ஸ் நடந்துட்டுருக்கு, யார் இதை மேனேஜ் பண்ணுறாங்க, எவ்வளோ அக்கௌண்ட் வச்சுருக்கோம். மார்க்கெட் ப்ளேஸில் போயிட்டு டேட்டாவை நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம், உங்கள் டேட்டாவை நீங்கள் லிஸ்ட்டும் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வெவ்வேறு டேட்டா, ஏன்னா டேட்டா இஸ் நாட் ஓன்லி அன் அசட், இட் இஸ் ஆல்சோ எ ப்ராடக்ட். இட் கேன் மேக் யூ ஏர்ன். ஒரு கரெக்டான டேட்டா வெதர் டேட்டாவாக இருக்கலாம், இல்லை ஒரு பின்கோடு வச்சுருக்க அட்ரஸ் டேட்டாவை சாப்பிடலாம். வெவ்வேறு டேட்டாவை மக்கள் எல்லாமே ஷேர் பண்ணி அதன் மூலிமா ரெவன்யூ ஈட்டிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கமோட் அப்படிங்கிற ஹெல்த் கேர் மேப் டெல்டா ஷேரிங்கில் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்தவங்களுக்கு நம்ம அதை ஷேர் பண்ணிடலாம். இதுவாக நேட்டிவ் கனெக்ஷன்ஸ் இருக்குது. வேரியஸ் அதர் டூல்ஸோட அது நேட்டிவ் கனெக்ஷன்ஸோட ரொம்ப பெஸ்ட்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க டேட்டாபிரிக்ஸை. இட்ஸ் க்ரோயிங் டே பை டே. இப்போ ஜீனி ஒர்க் ஸ்பேஸாக இருக்கட்டும், 2015 ஃபீச்சர்ஸ் ஏகப்பட்டது வந்திருக்கு. ஐ வில் டெல் யூ இன் டீட்டெயில் ஆஃப் how it's going to take the Databricks into the very, very different level. Watch out this space for more. இதோட Databricks பற்றிய இந்த தொகுப்போட நிறைவுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பார்ட் 1 நிறைவுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம டேட்டாபிரிக்ஸ்னால் கம்பெனினா என்ன, அதோட காம்படிட்டர் என்ன, அதோட கேப்பபிலிட்டி என்ன, ஆர்கிடெக்சர் என்ன, அதோட டூல் எப்படி இருக்குது, லுக் அண்ட் ஃபீல், எப்படி நீங்கள் அதில் ஆக்சஸ் வாங்குறது, அதில் என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க. கண்டினியூ த டிஸ்கஷன் இன் பார்ட் 2. தேங்க்யூ.